2021 முதல் 2025 வரை டாஸ்மாக் கொள்முதல், பார் உரிமம், ஊழியர் நியமனம் உள்ளிட்டவற்றில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜோய் மால்யா பக்ஷி அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு விசாரித்தது. அமலாக்கத்துறை விசாரணை அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கு விசித்திரமானது என்றும், ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. ஆவண ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். ஆதாரங்கள் அழிக்கப்படவோ மாற்றப்படவோ வாய்ப்புள்ளதால் தீவிர ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடாது என உத்தரவிடப்பட்டது. மேலும் அவர் சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என நிபந்தனை விதித்து வழக்கை 3 வாரங்களுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.